இந்த ஃபேன் வேறு ஓடவே மாட்டேங்குது. கரண்ட் போயிடுச்சுன்னா அதுவும் நின்ற வேண்டியது தான். ஒரு இன்வெர்ட்டர் வாங்கி போடணும். சரி ஆயிஷா, சீக்கிரம் போய் பல் விளக்கிட்டு வா. சரிம்மா. அம்மா பொண்ணு போ. சரி, இந்த ஆயிஷாவுக்கு எப்போ பார்த்தாலும் லேட்டாக அடிக்கிறது தான் வேலை. சரி, டீ போட்டு வச்சிடலாம். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருப்பா. பாலை நம்ம நிறுத்தி தட்டிலேயே வச்சு. சரி, சீக்கிரமாக என்னமோ பாலை மட்டும் எடுத்து போட்டுடலாம். யார் இந்த அவன் மேலே எடுத்து வச்சது? இல்லை, இந்த ஆயிஷாவை தான் இருப்பா. சரி, பாலை கொஞ்சம் கலந்துருவோம். ஃபஸ்ட் நம்ம ஊற்றிக்கலாம், அப்புறமா அடுப்பில் எடுத்து வைக்கலாம். கீழே எதுக்கு வச்சுக்கிட்டு இல்லை வேணாம். சரி, இந்த பெஞ்சில் வச்சு ஊற்றலாம் பாலை. கொண்டு வாப்பா. நுரையெல்லாம் கீழே ஊற்றிருச்சு. சரி, பரவாயில்ல. அம்மா அம்மா, இரு ஆயிஷா, வர. எனக்கு டீ போட்டு வச்சிருங்க. சரியும் ஆயிஷா, இரு ஆயிஷா. சரி, டீ தூள் எடுத்து கொட்டுவோம். இந்த டீ போடும்போதே அதில் கொட்டிடலாம். டீ தூளே இல்லை போல இருக்கு, கடையில் போயிட்டு வாங்கணும். சரி, போய் வாங்கிட்டு வந்துடலாம். இதை கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போதான் நல்லாயிருக்கும். சரி, நம்ம எதுக்கு கடையில் போயிட்டு வாங்கிக்கிட்டு, வீட்டிலே இருந்துச்சு அதே எடுத்துட்டோம். அச்சோ, கரண்ட் போயிடுச்சு போலையே. என்ன பண்ணுறது? எனக்கு கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்தால் தான் நல்லாயிருக்கும். டீ வேறு அடுப்பில் கொதிக்குதே. வீட்டிலே இருந்துச்சு, அதை பார்க்காம நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதனால தான் நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்பா எவ்வளோ கொதிக்குது. கீழே வேற கொட்டிடுச்சு அடுப்பில். எடுத்து போடலாம். சரி, டீ நல்லா ஆற்றி வைப்போம். என்னம்மா? அம்மா வந்துட்டேன். பல் விளக்கிட்டியா? சரி, போய் சோஃபாவில் உட்காரு. டீ போட்டேன், பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். சரிம்மா. சரி, போய் இதில் வைப்போம். அச்சோ, கீழே ஊற்றிருச்சு. ஆயிஷா, பாதி கொட்டிடுச்சு, பரவாயில்லையா? ஏம்மா இப்பெல்லாம் பாருங்க, போய் பிஸ்கெட் எடுத்துருவாங்க, போங்க. இந்த காலத்து பசங்களே இப்படி தான் நம்மளே தேடுறாங்க. பிஸ்கெட் வச்சுட்டேன், சரியா? சாப்பிடு. நான் போய் எனக்கும் கொஞ்சோண்டு டம்ளரில் ஜூஸ் போட்டு எடுத்து நான் பால் மட்டுமே வேறுமா குடிச்சுப்பேன். சரி, பால் மட்டும் இருக்கு, போதும். சரி, பாலை எடுத்து டேபிள் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கலாம். சரி, எந்திரிப்போம். நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் கூட இல்லை. இருந்துச்சு, ஹாலில் போட்டுட்டோமா, அதான் ரூமில் ஒரே வெக்கையாக இருக்குது. சரி, அபியாவை எதுக்கு எழுப்பிக்கிட்டு சீக்கிரமாக அபியாவுக்கு காலையில் சரி, நம்ம அவள் எந்திரிக்கும் போதே எழுந்திரிச்சிக்கட்டும். நம்ம மட்டும் ஜூஸ் மட்டும் எடுத்து வைக்கலாம் காலைக்கு. இல்லை, வேணாம், காலங்காத்தால ஜூஸ்லாம் குடிக்கக்கூடாது. சிப்ஸு மட்டும் எடுத்து வைப்போம். சரி, ஒரு பொட்டேட்டோ சிப்ஸும் பாலும் ஆட்டி வைக்கலாம். ஆனால் காலங்காத்தால பொட்டேட்டோ சிப்ஸ் மட்டும் இது பண்ணால் குடிக்கக்கூடாது. பாலும் கொஞ்சம் ஆற்றி வைக்கலாம். சரி, ஃப்ரிட்ஜில் போய் பால் எடுத்துகிட்டு வரலாம். இந்தா இருக்குது, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, ஃபஸ்ட் டம்ளர் எடுத்து கீழே வச்சிடலாம். ஊற்றிட்டு அப்புறம் வச்சுக்கலாம். ஓப்பன் வேறு இப்படி தான் பண்ணுவோம் நம்மளுது.
எப்படியோ ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன இது பூச்சி போல இருக்கு. சரி பாலில் பூச்சி இருந்துச்சு. கொஞ்சம் பால் போதும். மீதி பாலை மூடி வச்சுக்கலாம், நாளைக்கு அவள் குடிப்பா. சரி எடுத்து வச்சாச்சு அடுப்பில். நம்ம போய் பல்லு விளக்கிட்டு வந்துடலாம். அம்மா என்னமோ மறைக்குதா? ஸோ ஒழுங்காக போடலை போல இருக்குது ஸ்கார்ஃபு, அதனால தான் மறைக்குது போல். சரி ஸ்கார்ஃப்லாம் நம்ம கழட்டலாமா? இல்லை வேணாம் இதான் நமக்கு ஒரு அழகாக இருக்குமே. சரி அம்மா பால் வச்சுருக்காங்க போல். சரி எடுத்து குடிக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். அம்மா வரத்துக்குள்ளே குடிச்சிட்டாங்கன்னா சரி போய்ட்டு ஹாலில் போய்ட்டு உட்காரலாம் டிவி பார்த்துக்கிட்டு. எடுத்துகிட்டு போவோம். இங்கே என்ன பால் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. உனக்கு டீ போடலான்னு. சரி பரவாயில்ல பால் குடிக்கலாம் தான். ஆனால் நீ என்ன பல்லே விளக்கலை, அதுக்குள்ளே எடுத்துட்ட. ஆமாம்ல சுத்தமாக மறந்துட்டேம்மா. நல்ல வேலை குடிக்கலையே. அப்புறம் இது உனக்காக தான் பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்து வச்சேன், எடுத்துக்கிட்டு சாப்பிடு. நான் போய்ட்டு ஃபஸ்ட்டு பல்லு விளக்கிட்டு வந்துடுறேன். அம்மா அதுக்குள்ளே டீ போட்டு வச்சுருங்க. டீயெல்லாம் இருக்குது, பால் தான் நீ குடிக்கணும். சரிம்மா. சரிம்மா பல்லு விளக்கிட்டு வந்துட்டேன். லாபமாக போட்டுக்க, சீக்கிரமாக உட்காந்து பாலை குடி. அம்மா தூக்க கலக்கத்திலே ஈர எப்போ பார்த்தாலும். சரி குடிக்கிறேன். சரி குடிச்சாச்சு. அம்மா பொட்டேட்டோ சிப்ஸ் நாளை சாப்பிட்டுக்கிறேன். சரிடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். பொட்டேட்டோ சிப்ஸ் வேணாம்னா நல்லா வச்சுட்டு எடுத்து. சரியா? சரிம்மா நான் விளையாட போகிறேன். சரி நம்மளும் என்னத்தை பண்ணுறது, சுத்த நேரம் படுத்து தூங்குவோம். காலையில் சீக்கிரம் வந்துச்சாச்சு. எப்போ விளையாட போகிறோம். யாருக்கு திரும்ப குடிச்சிச்சு. அப்புறம் அடிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம கேட்போம். என்ன பியா எங்க ஆயிஷா டீ? ஆயிஷாவா? ஆயிஷா டீ குடிச்சிட்டியா இல்லையா? நான் குடிக்கலமா, டீ பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரம் குடிச்சிட்டு வரேன் பியா. இல்லை பியா போயிடாத. சரிடி நம்பிட்டு தான் இருக்கு. ஸ்கார்ஃபே இன்னும் ஒழுங்காக போடலை. சரிம்மா நான் போய் தூங்குறேன். சரி நம்ம ஆயிஷா கிட்ட போகலாம். ஆயிஷா என்ன பண்ணுற? டீ பார்த்துட்டு இருக்கேன், உட்காந்து டீ பாரு. நான் சீக்கிரமாக டீயை குடிச்சிடுறேன். அப்பா குடிச்சிட்டேன்டி. இல்லை அப்புறமா எடுத்து போட்டுக்கலாம் வா. அப்புறம் வந்துட்டு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு என்ன கேம் விளையாடுறேன்னு கைதால தானே. ஆமாம் முறுக்கு பாட்டியா எப்படி வாங்கினேன்? அது நான் அன்னைக்கு கடைக்கு போனேன், அதனால வாங்கினேன். ஸ்கார்ஃப் ஒழுங்காக கூட போட மாட்டியாடி? இல்லை ஏன்டி ஸ்கார்ஃப் போடுற? கழட்டிட்டு வரது தானே. சிஸ்டர் செட் பண்ணி இங்கே இருக்கட்டும். நம்ம வாசலே வீட்டு வாசல் எனக்குள்ளே உட்காந்து விளாட்லாம். எல்லடி போட்டு விளையாடுறது? ஆமாண்டி போட்டு விளையாடுதா எதுவும் இல்லைல்ல. இரு எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கு, எடுத்துகிட்டு வரேன். சரி இந்த அட்டை இருக்கா? நல்லா தான் இருக்குது. சரி ஓப்பன் பண்ணி விளையாடலாம். சரி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குடி. இந்த ஸ்லைம் எப்படி வாங்கினேன்? அழகாக இருக்குல்ல? ஆமாண்டி கை வச்சு எடுக்கவே சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஃபஸ்ட்டு விளையாடலாண்டி. சரிடி இந்தா எல்லாத்தையும் போடலாம்ல. சரி இருடி போடுறேன். நீனே கொட்டு அப்பியா. 2 பேர் தனித்தனியாலாம் போடாத அப்பியா. எல்லாருக்கும் 2 பேருக்கும் ஒன்றாவே போடு, ஒன்றாவே விளாட்லாம். சரிடி. உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க? எங்கள் அம்மா தூங்க போயிடுச்சு இப்போ தான். எங்கள் அம்மாவும் தூங்க போயிட்டாங்கடி. அப்படியா? சரி சரி சரிடி விளையாடலாமா? போதும்டி. சரிடி மூடி வச்சிரு. என்ன மூடி இருக்குடி? எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருடி. இருந்தாடி மூடி வைடி. மூடி வைக்கிறேன். நான் வைக்கிறேன்.
எனக்கு ட்ரோன் அடுத்து ஸ்லைம் மாதிரி விளையாண்டுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல, இது மாதிரி விளையாடதான் பிடிக்கும். எனக்கும் தாண்டி பிடிக்கும். எனக்கு வந்து நான் அந்த மாதிரி அமுக்கிறேன்ல, அது மாதிரி பிடிக்கும். எனக்கும் விளையாட தாண்டி பிடிக்கும். நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் டியானா கிட்டேயும் அப்படியே இவர் கலர் சாரி ரம்யா கிட்டேயும் காமிக்கணும்டி. ஆமாண்டி, மிஸ் திட்டுறதுக்குள்ளே காமிக்கணும். காலையிலே போய் காமிச்சிடலாம். மிஸ் வரதுக்கு முன்னாடியே காமிச்சிட்டு பேக்கில் வச்சுக்கலாம். உனக்கு ஒன்று தெரியுமாடி? என்னடி? நேற்று அபியான் ஃபோன் அடிச்சிருந்தா, சாரி ரம்யான் ஃபோன் அடிச்சாடி. அதான் நான் வந்து உன்னைய அபியான்னு கூப்பிடவும் அபியானே வாயில வருது. எனக்கு ரம்யா ஃபோன் அடிச்சிருந்தா, அவளும் டியானாவும் நாளைக்கு வீட்டுக்கு வருவாங்களாம். அப்போ அவங்க கூட நம்ம ஜாலியாக விளாட்லாண்டி. சரிடி, நாளைக்கு அவங்களோட ஸ்லைம் சேர்ந்து விளாட்லாம். ஆனால் ஸ்கூலுக்கு கொண்டு போய் காமிச்சிடலாம். இல்லை வேணாம்ல, பார்த்துட்டு வராங்களே அம்மே. அதான் சரி, மூடி வச்சிடலாண்டி. சரிடி, டப்பா எடுக்கிறேன். இப்போ மத்தியானமா? ஆமாண்டி, ரொம்ப நாம எந்திரிச்சதே மத்தியானம் தாண்டி. எங்கள் அம்மா சீக்கிரம் இருந்துச்சு போல. எங்கள் அம்மா சீக்கிரம் தூக்கம் வருது, மூடி வச்சுட்டு தூங்க போயிடுவோம்மா. நான் தூங்க போகிறேன்டி. நான் விட்டு டிவி போட்டு தூங்குறேன்டி. சரிடி, நானும் சோஃபாலே படுக்க போகிறேன். என்ன சோஃபா தான் மெத்துன்னு இருக்குமே. ஆமாம், உன்னோட அட்டை இங்கேயே இருக்கட்டுமாடி? இருக்கட்டும்டி. சரி, நான் போயிட்டு வரேன். சரி, நம்மளும் படுப்போம். ஷூ போட்டுட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. அதுக்குள்ளே இந்த ஆயிஷா என்ன தூங்கிட்டாளா?